ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கிறேன். ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் வேக விடுறேன். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். மட்டன் நல்லா வெந்ததும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போது ஒரு வடைச்சட்டியில் சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, தனியா, பூண்டு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதை தனியாக ஆற வச்சுருந்தேன். இப்போது அதே வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு சோம்பு, பட்டை சேர்த்துக்கிறேன். இதோட நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இதோட 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்ததும் இதோட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டு மல்லி இலை தூவி இறக்குன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.